SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. நெல்லையிலேருந்தே நமக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். என்ன நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல? என்ன நடந்தது அன்னைக்கு? அதாவது 13ஆம் தேதி அந்த பையனும் அந்த பொண்ணும் எங்க கட்சி அலுவலகத்துக்கு வந்தாங்க. நாங்க 6 வருடமா காதலிக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். பையனோட வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களை திருமணம் பண்ண விடாம எங்க குடும்பத்தார் பயமுறுத்துறாங்க. ஆகவே எங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்களா என்று கேட்டு வந்தாங்க. அந்த பொண்ணை நாங்க இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அந்த பையன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடு எங்களுடைய இயக்கங்கள்ல அவ்வப்போது பங்கேற்கிற பையன்ங்கிற முறையில அவங்கள நாங்களுக்கு உதவி செய்யறது என்று முடிவுக்கு வந்தோம். இவங்க காதல், அவங்க 2 பேரும், பொண்ணு MCOM படிச்சிருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பையன் பட்டதாரி. ஆகவே அவங்க வாழ்க்கையை மேஜர் என்கிற முறையில், சட்டபூர்வமானது என்கிற முறையில் இந்த திருமணத்துக்கு உதவி செய்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். எங்க அலுவலகத்துக்கு உதவி கேட்டவுடன் நாங்க அவங்க 2 பேரும் மாலை மாத்துறதுக்கான ஏற்பாடு செய்துவிட்டு அன்றைய தினமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க நீங்க எங்க வாழ முடியுமோ அதுக்கு வாய்ப்பான இடத்துக்கு நீங்க போகலாம் இந்த முறையில முயற்சி பண்ணோம். முதல் நாள் ஆபீஸ்ல இருந்து அவங்க வெளியே போய் தங்கிட்டாங்க அவங்க உறவினர் வீட்டுல. மறுநாள் ரெஜிஸ்டர் பண்ண போனா அங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு இடத்தில் இருக்குங்கிற முறையில அது அவங்க அங்க போக முடியாத சூழல் இருக்கு. என்ன செய்யறதுன்னு திரும்ப எங்க அலுவலகத்துக்கு வந்தாங்க. நாங்க போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை இருக்கு, ஆகவே எங்க அலுவலகத்துக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லிட்டு நாங்க அலுவலகத்துல இருக்கும்போதுதான் 2 போலீஸும் அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அதற்கு அடுத்து அதுக்கு ஒரு ½ hour கழித்து உறவினர்கள் பிளஸ் சாதி அமைப்புகள் எந்த முறையில ஒரு 20 பேருக்கு மேல உள்ள இந்த பொண்ணும் பையனும் இருக்காங்களா என்கிற முறையில அத்துமீறி நுழைந்து அலுவலகத்தை தாக்கி கண்ணாடியெல்லாம் உடைச்சு சேரெல்லாம் உடைச்சு ஒரு பெரிய அக்கிரமத்தை பண்ணியிருக்காங்கிறதுதான் நடந்த சம்பவம். சரி, திருமணம் எப்ப நடந்தது? காவல் நிலையத்துக்கு நீங்க எப்ப தகவல் சொன்னீங்க? முந்தைய நாள் மாலை மாற்றி திருமணம் செய்துவிட்டு மறுநாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டே காவல்துறைக்கு தகவல் சொன்னோம். இது சரியான முறையான்னு தான் கேக்குறாங்க. இப்ப அவங்க தரப்புல இருந்து கேக்குறது என்னன்னா, பெண்ணும் அந்த பையனும் வந்த உடனேயே நீங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கணும்ல. இங்க திருமணத்தை முடித்து வைத்து விட்டு அதற்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதுக்கு அப்போ அந்த சமயத்துல நீங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்து பாதுகாப்பு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க உங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்ச உடனே நீங்க போய் காவல் நிலையத்தை ஒப்படைச்சிருக்க வேண்டியதானே? நாங்க அங்க பேசிப்போம்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில எதுக்கு நீங்க வச்சு இந்த வேலையை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது சாதி மறுப்பு என்பதில் நாங்கள் கொள்கை ரீதியாக உடன்பட்டிருக்கிறோம். அகமண முறை ஒழிந்தாதான் இந்தியாவில் சாதிய கட்டமைப்பு ஒழிக்க முடியும் என்பதில் நம்முடைய முன்னோர்கள் பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில தான் இந்த மாதிரியான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதான் சார் ஸ்ரீராம் சார், இப்ப அலுவலகத்துல வச்சு பண்ணதுக்கு பதிலா நீங்க காவல் நிலையத்துல வச்சு நீங்களும் உங்களுடைய கட்சியினரும் சேர்ந்து அங்கேயே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாமா? நாங்க முதல்ல சொன்னோம், தமிழ்நாட்டுல ஏராளமான ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும், அவங்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு வேண்டும் என்று நாங்கள் பேசி வருகிறோம். உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு இருக்கு. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கு. அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்குமான ஏற்பாடுகளை பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, சட்ட ரீதியான பாதுகாப்பு யார் கொடுப்பா? சட்ட ரீதியான பாதுகாப்பு யார் கொடுப்பா? ஒரு அரசியல் கட்சி கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது நாங்க போலீஸுக்கு சொல்லி அரை மணி நேரத்துல நாங்க வேற யார்ட்டையும் சொல்லல, காவல்துறைக்கு தான் தெரிவிச்சிருக்கிறோம். காவல்துறை வந்திருக்கு. காவல்துறை முன்னிலையில் தான் இந்த தகராறும் அடிதடியும் நடந்திருக்கு.
இதை எப்படி பார்க்க முடியும்? முழுமையா இது காவல்துறையினுடைய 1-2 பேர் கூட இந்த தகவலை வெளியில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சரி ஸ்ரீராம், இந்த இடத்துல இன்னொரு கிளாரிபிகேஷனும் எனக்கு. சரவணன் சொல்றாரு, கட்சி அலுவலகத்திலேருந்து தான் போன் பண்ணி வர சொன்னாங்க, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா? பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்துறாங்க, வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நாங்க வந்தோம் அப்படிங்கிறாரு. அது உண்மையா? இது முற்றிலும் தவறானது. அவர்கள் வருவதும் எங்களோடு இது பத்தியான யாரிடமும் எங்க நிர்வாகிகளிடமும் எதுவும் அவர்கள் பேசவில்லை, அந்த குடும்பத்தாரும் பேசவில்லை, அவர் சம்பந்தப்பட்டவர்களும் பேசவில்லை. அப்படியே இருங்க ஸ்ரீராம், நீங்க லைன்லயே இருங்க. சரவணன் கேட்டுட்டு இருக்கீங்களா? அவர் சொல்றாரு, அவர் நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகி தான், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகி தான். அவர் என்ன சொல்றாரு, எந்த அழைப்பும் விடுக்கவில்லை அப்படிங்கிறார். ஆமா, பந்தல்ராஜோட போன் வந்து சிஆர்ஐ ரிப்போர்ட் போட்டோம், அவுட் கோயிங் இன்கம் ரிப்போர்ட் போட்டா அது தெரிஞ்சுட்டு போகுது. பஞ்சாயத்து பேசினாங்களா, பஞ்சாயத்து பேசலன்னா இப்ப தெரிஞ்சுட்டு போகுது. பந்தல்ராஜோட நம்பரை வந்து அவுட் கோயிங் இன்கம் போட்டு லிஸ்ட் வாங்கினோம்னா பஞ்சாயத்து பேசினாங்களா, பஞ்சாயத்து பேசலாம், இவங்க தரப்புல இருந்து யாராவது பந்தல்ராஜிட்ட பேசினது அப்படின்னு தெரிஞ்சிட போகுது. இல்ல நான் ஏன் போய் சொல்லணும்? அப்ப இது இல்ல உறவினர்கள்ட்ட பேசினாங்களா இல்ல உங்களுடைய நிர்வாகிட்ட பேசினாங்களா? எங்க நிர்வாகி, உங்க நிர்வாகிட்ட பேசினாங்க. ஆமா, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நாங்க ஒரே தெரியா சொல்லிட்டோம். ஒண்ணு ஒத்துக்குச்சுன்னா நீங்க அழைச்சிட்டு போங்கன்னு நாங்க சொல்லிட்டு தெளிவாவே சொல்லிட்டோம். நாங்க வந்து கம்ப்ளைண்ட் அதை தான் கொடுத்தோம். சார் ஸ்டேஷன்ல பேசி பாக்குறோம், பொண்ணு வந்து ஒத்துக்குச்சுன்னா இந்த காலத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு பொண்ணு இல்ல அதுக்குதான் முன்னுதாரணம் நிறைய இருக்கே சரவணன். இப்ப கூலா சொல்றீங்க, இதே வேற மாதிரி மாறி இருந்துச்சுன்னா ஏதாவது அவங்களுக்கு நடந்துருமோங்கிற பயத்துல அவங்க பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னுதாரணமா நிறைய கொலைகள் நம்ம பார்த்துட்டோம். திருமணம் ஆன முடிந்த மறுநாளே என்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஒரு பய உணர்ச்சியில பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்றேன், இவங்களோட கடமை அது கிடையாது, இவங்களோட வேலை அது கிடையாது, காவல்துறையோட கடமை அது. காவல்துறையிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். நான் பொண்ணு காணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க 2 பேரும் மேஜரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆபீஸ்ல கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வச்ச உடனே என்ன செய்யணும்? எஸ்பிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். ஐயா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க பெரிய ஆதிக்க ஜாதியா இருக்காங்க, எங்களை மிரட்டுறாங்க சொன்னா ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு போக வேண்டியதானே நீங்க? நாங்க எங்க மிரட்டுறோம்? நாங்க என்ன செய்யறோம் சொல்லுங்க? நாங்க என்னைக்கும் எந்த ஜாதிக்கும் எதிரான அல்ல. நாங்க கலப்பத்தில் இருக்கணும்னா எங்க நாலேஜ் பற்றி நாங்க எந்த எதுவுமே இருக்க மாட்டோம். ஒண்ணும் அப்படி ஒத்துக்கிச்சுன்னா போயிட்டே போ, நாளைக்கு கஷ்டப்படும் போது அதான் கஷ்டப்படணும் நாங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இங்க கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல வச்சு இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணதுதான். நீங்க நேத்துல இருந்து என்ன சொல்றீங்க? ஆதிக்க ஜாதிகள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ அடிச்சு உடைத்தார்கள். அங்க எங்க அடிச்சு உடைக்கிறோம்? அந்த பையன் பொண்ணு இருக்கான்னு உள்ள தட்டி பாக்குறோம், உள்ள தள்ளுறான், கண்ணாடி உடையுது. நாங்க என்ன கலவரம் பண்றதுக்காக வந்தோம் சொல்லுங்க? அப்ப அங்க நடந்ததெல்லாம் அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? அத நம்ம வீடியோ கிளிப்பிங்ல பாக்குறோமே, அதெல்லாம் உடைஞ்சு போறது பண்றது ஒரே தகராறா இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? அந்த கண்ணாடிய அந்த கதவை தள்ளும் போது அந்த பொண்ணோட அண்ணன் தான் கதவை தள்ளுறான். இங்க யாரும் இங்க குண்டர்களோ ரவுடிகளோ இங்க யாரும் வரல, எல்லாம் உறவினர்கள் தான். அதுல எங்க அந்த பையனும் எங்க அமைப்புல இருக்கான். அப்ப எங்க அமைப்புல ஒரு பையன் இருக்கும் போது அவனோட சொந்த தங்கச்சிக்கு இது மாதிரி நடக்கும் போது எங்க அமைப்புல உள்ளவங்க போய் அது என்ன பார்க்கத்தானே செய்வாங்க. சரி, நீங்க ஆயுதம்லாம் எடுத்துட்டு போனீங்களா? ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னு உங்க மேல குற்றம் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. அப்படியா இருந்தா ஆயுதம் எடுத்துட்டு போய் போலீஸ்ல வந்து ரிமாண்ட் பண்ணிருப்பாங்களே. ஆயுதம் எப்படி எடுத்துட்டு போனாங்க? எதுல எடுத்து போறது ஆயுதத்தை? கார் தான் 2 காரும் பிடிச்சிருக்காங்க, லேடிஸும் முடிச்சிருக்காங்க, எல்லாமே அங்கேருந்து பிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் பந்தராஜா மட்டும் தான் 8 மணிக்கு அரெஸ்டா பண்றாங்க. எந்த ஆயுதத்தை நாங்க கொண்டு போறோம்? இவங்களா கற்பனை வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். சரி சரி, அவங்க பண்ணது முற்றிலும் தவறு. அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? காவல்துறையை போய் கொடுத்துட்டு வேலையை பார்த்துக்கணும். ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க இதே சமூகத்தில் உள்ள பசங்களுக்கு யாருக்கு படிக்கிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்றா? சும்மா ஜாதி திருமணம் பண்ணி வச்சா மட்டும், இங்க கலப்பு திருமணம் பண்ணி வச்சா மட்டும் ஜாதி ஒழிச்சிருமா சொல்லுங்க? எவன் ஒருத்தன் பொருளாதாரத்திலையும் படிப்புலையும் முன்னுக்கு வரனா அன்னைக்கு தான் ஜாதி ஒழியும். சரி சரி, நான் எடுத்துக்கிறேன் ராஜாராம் அவர்களிடம். ஆக மொத்தம் எல்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை தலையில தான் விழுகுது. காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம், அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியில் வந்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தவற விட்டுருக்குதா இல்ல சரியானபடி நடவடிக்கை எடுக்குதா? காவல்துறையில பெண் காலனை காணவில்லைன்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே வந்துட்டாங்க, இங்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
காவல்துறையில் கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. அப்போ காவல்துறைக்கு இவங்களே சொல்லுவாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கும் சொந்தக்காரங்களும் தெரியப்படுத்துகிறாங்க. அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனப்போ பெற்றோர்கள் கையெழுத்து தேவை அப்படிங்கிறதுனால அது தடைப்படுது. தடைப்பட்டதுக்கப்புறம் காவல்துறையில் இவங்க புகார் கொடுத்தவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து என்னாச்சு இது வரைக்கும் ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே நேராக ஆஜராகி காவல்துறையில் ஆஜராகி எங்கள் 2 பேரும் மேஜர் ஆகிட்டோம், இந்த பொண்ணு தான் இவரை தான் விரும்புகிறேன், அவரை நான் மாலை மாற்றிட்டேன், அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாய்க்கு மூலம் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். இல்லப்பா, இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல செய்தது தவறு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் வந்து கட்சி அலுவலகத்துல இருக்க நிர்வாகிகள் சொல்ல பாதுகாப்புக்காக நாங்க வச்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டுலயும் உள்ள முரண்பாடு என்ன? இப்ப காவல் நிலையத்துல அவங்க ஒப்படைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான முறையா? அதாவது அந்த பொண்ணு எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் சட்டம் என்னங்கிறது. நேரடியாக காவல் நிலையத்தில் தன்னை காணணும் புகார் கொடுத்தப்போ நேரம் ஆஜராக வேண்டியதானே, போய் சொல்ல வேண்டியதானே. இல்லை அவங்களுக்கு தான் சப்போர்ட் இவங்க இருக்காங்களே, எந்த பையனை லவ் பண்ணுறானோ அவன் அந்த கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கான்னு இப்போ சொன்னாங்க. ஸ்ரீராம் சார் சொன்னார், யாரும் சொன்னாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ அவங்களோட கூட போயிட்டு நேரடியாக காவல் நிலையத்தில் சொல்ல வேண்டிய வேலையை சொல்லியிருந்தா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன் அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கணும்? சிம்பிளா அணுகி சிம்பிளா முடிச்சுட்டு போறத. அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க அலுவலகத்துல வச்சு திருமணம் முடித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வு அப்படிங்கறதே போக வேண்டாம். அவங்க வந்த உடனேயே நீங்களே கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாரும் போய் காவல் நிலையத்துல ஒப்படைச்சு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். நான் அப்படி சொல்லல, அந்த பொண்ணே போகலாம், இவங்க துணைக்கு போகலாம். போய் அது என்ன அதோட தன்னோட இல்ல இவங்க அழைச்சிட்டு போறாங்கிறது வேற விஷயம். நான் அதுக்கு சொல்ல வரல. அந்த பொண்ணு இல்ல, அது ஒரு படிக்காத பொண்ணோ விவரம் தெரியாத பொண்ணோ இல்ல, படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்காத பெண்ணாக சரி, அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை எப்பவுமே இருக்கு. ஒரு சாதிய மோதல்கள் கொலைகள்னு அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பெண்ணா அந்த ஸ்டெப் எடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையில நம்ம பார்க்கும்போது நடைமுறையில ஒரு கஷ்டமான விஷயம் தானே. நேரடியா போனா அந்த பாதுகாப்பு கிடைக்குமா? ஏன்னா சாமுவேல் அவர்கள் கூட சொன்னாங்க, அப்படி காவல்துறைக்கு போனா கூட இவங்க வந்து பெற்றவர்களுக்கு சொல்லிடுறாங்க, அதாவது உயர் சாதியில இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு சொல்லிடுறாங்க, நான் என் பொண்ணு மாதிரி செஞ்சேன்னு காவல்துறை அதிகாரி சொல்லிடுறாரு. அப்ப அவங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன். இதெல்லாம் ஒரு சினிமால நடக்கிற சம்பவங்கள் மாதிரி நிறைய நம்ம அவர் சொல்றது வந்து அவர் பார்த்த சம்பவங்களா இருக்கலாம். நானும் காவல்துறையில் 35 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், இதே விஷயங்கள் நிறைய டீல் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பெண்ணோட வாக்குமூலம் என்னங்கிறதா முக்கியம். 18 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதா முக்கியம். அதுக்கு மீறி அவங்கள வந்து நம்ம அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. அது அவங்களோட வாக்குமூலங்கிறது முக்கியம். இவங்க உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா காவல் நிலையத்துக்கு கூட வந்துருக்கலாம், அந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கலாம், அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். அதை விட்டுட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர வேண்டிய விஷயமே கிடையாது. இந்த பொண்ணும் படித்த பொண்ணு, விவரம் தெரிஞ்ச பொண்ணு, காவல் நிலையத்திலே வந்து வற்புறுத்தி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு. ரெண்டாவது அவர் சரவணன் சார் சொல்றாரு, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் விட்டுற போகிறோம் அப்படிங்கிறார். அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த பெண் நேரடியாக அங்கே வந்து காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கே சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருந்தா அது பிரச்சனை அப்பயே தெரிந்து போயிருக்கும். இதை வந்து தேவையில்லாமல் வளர்த்து பெருசாக்கிட்டாங்கிறது என்னோட கருத்து. சரி, அந்த அலுவலகமே வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது, அலுவலகம் தாக்கப்பட்டது உண்மை என்றால் அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் தேவையில்லாத வேலை இது. காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை ஏன் போய் நீங்கள் கட்சி ஆஃபீஸ் கொண்டு வந்தீங்க? அது தேவையில்லாத வேலை தானே. அதனால தான் இப்போ அவங்க அடித்தாங்க, நிறுத்தினாங்க, காயம்பட்டது, கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அரெஸ்ட் பண்ணோம். எதுக்கு தேவை? பிரச்சனையை சுலபமாக அணுகி எப்படி பிரச்சனையை முடிக்கணுமோ அதை மாதிரி பண்ணணும்.